ஹலோ சார், நான் மேம் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள். இல்லை சார், மேம் ஒரு வாரமாக ஆஃபீஸ்க்கே வரல. இனி வருவாங்களா இல்லையான்னு. இல்லை வரமாட்டாங்க இங்கே. ஓகே சார். ம். ஷிபா, நடந்ததே நினச்சிட்டு இருக்காதம்மா. எப்பவும் போல இருமா. எப்படிங்க மறக்க முடியும்? எங்க பார்த்தாலும் அவன் ஞாபகமாவே இருக்கு. இருந்த ஒரே பிள்ளைய இழந்திருக்கோம்ல. எங்க பார்த்தாலும் அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கு எனக்கு. சத்தியமா என்னால அவளை விட்டு இருக்க முடியாதுங்க. செத்து போயிடலாம் போல இருக்கு எனக்கு. முடியலங்க. நினச்ச நேரம்லாம் அவ்வளோ ஈஸியாக செத்துற முடியாதும்மா. சரிம்மா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. உடம்பு பார்த்துக்கோ. வந்துட்டேன். ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க. எப்ப வரேன்னு சொன்னீங்க? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? கேட்டே இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுறீங்க? உள்ள வரலாமா? டேய் வாடா, எப்படி இருக்க? ஏய், இங்கே யார் வந்திருக்கா பாரு. வாங்கண்ணா, என்ன தனியா வந்திருக்கீங்க? எங்க வைஃபையும் குழந்தைங்களையும் காணோம். அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாம்மா. பசங்களுக்குலாம் லீவுல, வர 4 நாள் ஆகும். நீங்க போலியாண்ணா? எங்கம்மா நேரம் இருக்குது, ஒரே வேலை வேலை வேலை. ஏய், பேசிகிட்டே இருக்க, போய் காஃபி எடுத்துட்டு வாமா. ஷோ, மறந்துட்டேன், இருங்க நான் வந்துடுறேன். ஏண்டா இன்னொரு குழந்தை வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? ஆமாடா, ஒருத்தையே போதும். எங்கள் மொத்த உலகம் இவ தான்டா. இல்லடா, பொம்பளை பிள்ளையா போயிட்டா, அதான் கேட்குறேன். கடவுள்கிட்ட குழந்தை வேணும்னு கேட்டிருந்தா பையன் பிறந்திருப்பான். கடவுளே குழந்தைய வேணும்னு கேட்டதுனால பெண் குழந்தை பிறந்திருக்காடா. இவ ஒருத்தி போதும்டா, எங்களை நல்லா பார்த்துக்கலாம். சரி, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுடா, கிளம்புறேன். ஓகேடா, பாய். பாய்டா, பாய். H-I-J. எங்க போயிருக்கிறாங்க? அம்மாவும் அப்பாவும் வெளியே போயிருக்காங்க. வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சரி பாப்பா,
அங்கிள் வெயிட் பண்ணுறேன். நான் தான் அங்கிள். என்னால் என் அம்மா கூட பேச முடியல, அப்பா கூட விளையாட முடியல. நான் இங்கே தனியாக இருக்கேன் அங்கிள். நீங்கள் என்னை பண்ணுற மாதிரியே உங்கள் பொண்ணையும் பண்ணி என் கூட அனுப்பிச்சி விடுங்க அங்கிள். அனுப்புங்க அங்கிள், அனுப்புங்க அங்கிள், அனுப்புங்க அங்கிள், அனுப்புங்க அங்கிள், அனுப்புங்க அங்கிள். என்னடா பண்ண, என்னடா பண்ண? ஒரே புள்ளடா, என்னடா பண்ண? ஏண்டா 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 7 வருஷம் குழந்தை எல்லாம் இருந்தமேடா. கோயிலு 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 கோயிலுன்னு போய் பெற்றெடுத்தோமேடா. உங்க வீட்லயே பொண்ணு இருக்கிறத நினைச்சு பாத்தியாரா? வயசு வித்தியாசம் பார்க்காம இப்படி 6 வயசு புள்ள இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. பொண்ணா பொறுக்கிறது பாவமாடா. ஏட்டே ரொம்ப பிடிச்சி உட்கார வையா.